வெல்கம் டு பேபி பால் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணணுன்ட்டு டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள பேலன்ஸ் தான் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் பவுடருக்கு வந்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக 3 ஸ்பூனுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி, இண்டக்ஷனாலும் சரி, நீங்கள் வந்து கேஸ்னாலும் சரி, எதுனாலுமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணால் போதும், ரெடி ஆயிரும். நல்லா ஆறுன அப்புறமா ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் பேபிஸ்க்கு கொடுங்க. நான் வந்து 7+ மந்த்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ பம்ப்கின் ஆட் பண்ணி கொடுத்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து நான் லஞ்ச் ரெசிபிஸ் எப்படி பண்ணணுன்ட்டு ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் தெரியாதவங்க நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்து கொடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி இதுதான் நான் என் பாப்பாவுக்கு கொடுத்த லஞ்ச் ரெசிபி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடு வந்து இதை மட்டிப்பழம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு சென்னையில் இந்த மட்டிப்பழம்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. நாங்கள் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டோம், கிடைக்கல. பொதுவாக எங்கள் ஊரில் வந்து பேபிஸ் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த மட்டிப்பழத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. என்னோட பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் கொடுத்தாங்க. அம்மா வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து. ஸோ உங்கள் ஊர் சைடு இந்த பழம் கிடைக்குமான்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.